மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபா தமஹம் வந்தே பரமானந்த மாதவம். காந்தீவம் ஸ்ரம்சதே ஹஸ்தாத் त्वच्चैव परिदह्यते न च शक्नोम्यवस्थातुं ब्रह्मतीव च मे मनः निमित्तानि च पश्यामि विपरीतानि केशव न च श्रेयोनुपश्यामि हत्वा स्वजनुमाहवे. ஓம் ஸ்ரீ பரமாத்மனே நமக. அத்தியாயம் 1, ஸ்லோகம் 30. அர்ஜுனன் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னிலை மறந்து பற்றுதல் மிக்கவனாக மாறினான். குழம்பினான். சமநிலையை இழக்க ஆரம்பித்தான். அவனுக்கு கெட்ட நிமித்தங்கள், சகுனங்கள் புலப்பட்டன. கடவுளிடம் பற்று விலகிட ஜடப்பொருள்களிடம் பற்று அதிகமாகும் போது துன்பம் அதிகமாகும். எமோஷனல் எக்ஸாஷன் லீட்ஸ் டு இம்பேலன்ஸ். அத்தியாயம் 1, ஸ்லோகம் 31. நம் மக்களை கொல்வதால் என்ன பயன்? உறவுகளை அழித்து என்ன நன்மை வரும்? எனதன்பு கிருஷ்ணா, எனக்கு வெற்றி வேண்டாம், வெற்றியால் வரும் ராஜ்யம் வேண்டாம், ராஜ்யத்தால் வரும் சுகபோகம் வேண்டாம் என்று சத்திரியனுக்குரிய நீதி கோட்பாடுகளை மறந்து அரற்றினான். உணர்வு மேலிட்டால் புத்தி தடுமாறும். எமோஷனல் எக்ஸாஷன் வில் இன்ஹிபிட் யுவர் கேப்பபிலிட்டிஸ். நம்மளுடைய மூளையில் 2 விஷயங்கள் இருக்குது. ஒன்று புத்தி, அதாவது இன்டலெக்ட்னு சொல்லுவாங்க. அடுத்தது மனசு, மைண்டு. இந்த 2ம் வேற வேற, ஒன்று கிடையாது. இந்த புத்தி இருக்குது இல்லைங்களா, அதுக்கு உணர்ச்சிகள் கிடையாது. அது ரொம்ப ரேஷ்னல், எமோஷ்னலே கிடையாது. ஆனால் மனசுக்கு உணர்ச்சிகள் உண்டு, வெரி வெரி எமோஷ்னல். அது என்ன பண்ணும், இந்த மனசு உணர்ச்சிகள் பொங்கி ததும்பும் போது கொஞ்சம் கொஞ்சமாக புத்தியை தன்கிட்ட இழுத்துட்டு வந்துடும், தன் வசப்படுத்திடும், அது வழிக்கு கொண்டு வந்துடும். அப்போ என்ன ஆகும், இந்த புத்தி நழுவி மனசு சொல்கிறதெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிடும். அதுதான் உண்மைன்னு வேற நம்ப ஆரம்பிச்சிடும். அது தன் நிலையே அதாவது அந்த பகுத்தறிதல், எது நல்லது எது கெட்டது, எது சரி எது தவறு, இந்த மாதிரி யோசிக்கிறதெல்லாம் விட்டுட்டு மனசு என்ன சொன்னாலும் கேட்டுட்டு அது பின்னாடி போயிட்டே இருக்கும். அதுக்கு தான் பாரதியார் என்ன சொல்றாரு, சக்தி கிட்ட வரம் கேட்கும் போது நசையறு மனம் கேட்டேன், அசைவரு மதி கேட்டேன். நசையறு மனம்னா இந்த ஆசை இல்லாத மனம் எனக்கு வேணும். அசைவரு மதினா கலங்காத புத்தி, அந்த ஆசையை பார்த்து கலங்குற புத்தி எனக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு கேட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இதில் நம்ம புத்தியை தெளிவாக நிலையாக நிறுத்தி வைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்பெல்லாம் நம்ம அதுலேருந்து ஸ்லிப் ஆகுறோமோ அப்பெல்லாம் நம்ம நம்முடைய நிலை தடுமாறி குழம்பி போயிடுவோம். இதில் அந்த புத்தியை ஒரு இடத்துல வைக்கிறதுனா என்னது, நம்ம நமக்கு மேலே ஒரு பேராற்றல் இருக்குது, நமக்கு மேலே ஒரு மிகுந்த சக்தி இருக்குது, பரமாத்மா இருக்கார் அப்படின்றதுல வைக்கிறது. அவர்கிட்ட பற்று இருக்கும் வரை இந்த ஜட பொருட்கள், அதாவது நம்ம உடம்பே ஒரு ஜட பொருள் தான், அது மேலே பற்று அவ்வளோ வராது. அந்த சாமி கிட்ட நமக்கு பற்று குறையும் போது இந்த ஜட பொருட்களின் மீது பற்று அதிகமாயிடும். அப்போ என்ன ஆகுது, அதுக்கு என்ன நடந்தாலும் நமக்கு கஷ்டம் வந்துடும், துன்பம் அதிகமாகும். இதனால நம்மளுடைய சமநிலை போயிட்டு நமக்கு என்ன கொடுக்கப்பட்ட வேலை, நம்மளோட கடமை என்ன, இதெல்லாம் மறந்துட்டு நம்ம வேற எதையோ பேச ஆரம்பிச்சிருவோம், வேற எதையோ செய்ய ஆரம்பிச்சிருவோம். நம்மளுடைய திறமையே நமக்கு மறந்து போயிடும், இல்லை நம்மளுடைய தாங்கும் சக்தியே நமக்கு மறந்து போயிடும், நம்ம எதுக்காக இங்கே இருக்கிறோன்றதே மறந்து போயிடுவோம். என்னை ஒருத்தங்க கிட்ட பேசிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு நல்ல அனுபவம் ஏற்பட்டது. அவங்க பகவானையே 24 மணி நேரம் உணவு மருந்து எல்லாமாக இருக்கிறவங்க, அவருடைய நாமத்தையே ஜபித்துட்டு இருக்கிறவங்க. அவங்களுக்கு உடம்புல தலையிலேருந்து கால் வரைக்கும் அவ்வளோ ஒரு நோய் இருக்குது. ஆனால் ஒரு நாள் கூட அவங்க அங்கே வலிக்குது இங்கே வலிக்குது அது பண்ணுது இது பண்ணுது எதுவுமே சொன்னது கிடையாது. நான் அவங்க கிட்ட ஒரு நாள் கேட்டேன், உங்களால் எப்படி இவ்வளோ நோயை வச்சுட்டு அவ்வளோ கம்முன்னு இருக்கீங்க, எதுவுமே சொல்ல மாட்டேன்றீங்களே அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, நான் உடம்பாவே மதிக்கிறது கிடையாது, அது வெறும் ஒரு ஜடம். நான் எப்போவோ ஆத்மாவை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன்.
அதை பார்க்க ஆரம்பிச்சிட்டதுக்கப்புறம் இந்த உடம்புக்கு என்ன நடந்தாலும் எனக்கு உரைக்கிறதே கிடையாது. அதை நான் அப்படியே இருந்தாலும் அதை நான் பெருசுப்படுத்துறதே கிடையாது. அது பாட்டுக்கு அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும். உண்மையான வலி, உண்மையான இன்பம், உண்மையான சுகம் எங்க இருக்குது அப்படின்றத நான் எப்போவோ எனக்குள்ள தேட ஆரம்பிச்சிட்டேன். அப்போ இதெல்லாம் எனக்கு துச்சமாக போயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. இது இப்போ கேட்கறதுக்கு நமக்கு ரொம்ப ஒரு ஹைப்போதட்டிக்கலான விஷயமா தெரியும். பட் அதுதான் உண்மை. அதை நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது அவசியம்.